ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை இந்த நாளில் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49, 50 வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை இங்கே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த நாள் பெந்தைக்கோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களில் பஸ்கா பண்டிகை முடிந்த நாளிலிருந்து 50வது நாள் தான் பெந்தைக்கோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிறது. பெந்தைக்கோஸ்தே 50வது நாள், பெண்டிகாஸ்ட் 50th டே என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாள் வரை அவர் தம்முடைய சீஷர்களுக்கு இந்த உலகத்தில் இருந்து தம்மை தெளிவாக தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அதை குறித்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்லி முடித்து 40வது நாளில் இயேசு பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது 500 பேருக்கும் அதிகமானவர்கள் இருந்தார்கள் என்று நாம் வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும். என்றாலும் 500 பேருக்கும் அதிகமான பேர் அதை பார்த்தாலும் கூட 120 பேர் மட்டுமே அவர்கள் மேல் வீட்டறையில் ஏறினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே அவர்கள் ஏறி சீஷர்கள், இயேசுவின் தாயாகிய மரியாள் மற்றும் யாக்கோபு இன்னும் பலரை பற்றி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1ல் நம்ம அதை வாசிக்கிறோம். அங்கே அவர்கள் மேல் வீட்டில் கூடி அவள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்லுது, பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தபோது அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்பதை நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் மூலம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் 2020ஆம் வருஷத்தில் இருந்தாலும் நாம் அந்த அனுபவத்தை நாம் இன்றைக்கும் நாம் வாஞ்சிக்கிறோம். அது சரித்திர பூர்வமான ஒரு நாள். அது இன்றைக்கும் அந்த நாளை நினைவு கூர்ந்து திருச்சபைகள் பெந்தைக்கோஸ்தே நாள் என்று இன்றைக்கும் அதை அனுசரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லா சபைகளும் அதை பெந்தைக்கோஸ்தே நாளை மறந்து விடுவார்கள். ஆனால் இந்த காலத்தில் அநேக சபைகள் அதை நினைவு கூர்ந்து பெந்தைக்கோஸ்தே நாள் என்று சொல்லி அதற்காக ஆயத்தப்பட்டு ஜெபம் பண்ணி சபைகளிலே விசேஷ ஜெபங்களை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பெந்தைக்கோஸ்தே நாள் தான் சபையின் ஆரம்ப நாள் அல்லது சபையின் பிறந்த நாள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்கும்போது நாம் அறியக்கூடிய காரியம் என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு வாக்கு பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். நான் போவேனே ஆகில் தேற்றவாளன் இடத்தில் வருவார் என்று இயேசு சொல்கிறார். நான் வாசித்த இந்த வசனம் லூக்கா 12:49 சொல்லும்போது அங்கே தெளிவாக இயேசு சொல்றார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அவர் சொல்வது, இந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்புகிற நாள் அல்லது பரிசுத்த ஆவியை கொடுக்கிற நாள். அதைத்தான் இங்கு சொல்ல, பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் என்று சொல்லும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற சாதாரண மண்ணின் மேல் அல்ல, பூமியில் இருக்கிற மனிதர்கள் மீது தேவன் தம்முடைய ஆவியை, தம்முடைய அக்னியை போட அவர் விரும்பினார். இதை குறித்து நாம் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ
அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படியே இயேசு கிறிஸ்து யோவான் 7:37-39 வரைக்குள்ள வசனத்தை நாம் வாசிக்கும் போது இயேசு அங்கே சொல்லுகிறார், பண்டிகையின் கடைசி நாளில் நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தான் என்று வந்து பானம் பண்ண கடவன், வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னை விசுவாசிக்கும் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தின் நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று அவர் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் சொன்னார் என்று நாம் வாசிக்கிறோம். அறிவந்த என்ற பிள்ளைகளே, நாம் வாழ்கிற இந்த காலம் பெந்தைக்கோஸ்தை நாட்கள் அல்லது பெந்தைக்கோஸ்தை யுகத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களில் திருச்சபையிலே தம்முடைய ஆவியை அவர் எல்லாருக்கும் ஊற்றி கொண்டு இருக்கிறார். பெந்தைக்கோஸ்தை நாள் வந்தபோது நமக்கு தெரியும், அங்கே ஆவியான ஊற்றப்பட்ட போது அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக எருசலேமுக்கு பல தேசங்களிலிருந்து மக்கள் வந்திருந்தார்கள். அவள் ஒவ்வொரு வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறவர்கள். ஆனால் அந்த இடத்தில் வந்தபோது 120 பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளை பேசுவதை கேட்டபோது அவள் எல்லாரும் கேட்குறாங்க, இது என்ன, இது இவர் எல்லாம் நம்ம ஜென்ம பாஷையை பேச கேட்கிறோமே, நம்முடைய தேசத்து பாஷையில் பேசுகிறார்களே என்று சொல்லி ஒவ்வொரு ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தான் பேதுரு எழும்பி அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். அவன் மற்ற 11 கூட எழுப்பி நின்று பேசும்போது அவன் இதை குறித்து சொல்லும்போது, இது நீங்கள் காண்கிறது வேறு ஒன்றும் அல்ல, யோவேல் தீர்க்கதரிசியார் சொன்ன தீர்க்கதரிசனம் இன்றைக்கு உங்கள் கண் முன்னாக நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லி யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தை மேற்கோள் காட்டுகிறான். மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள், உங்கள் ஊழியக்காரர்கள் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யோவேல் இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முந்தி வாழ்ந்தவன் என்று சொன்னாலும் நாம் பார்க்கிறோம், அந்த வாக்குத்தத்தம், யோவேல் வாக்குத்தத்தம் அன்றைக்கு முதல் முறையாக அங்கு நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். அதுவரைக்கும் கோழைகளாக பயந்து நடுங்கி கொண்ட சீஷர்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட போது தைரியம் கொண்டு அவள் பிரசங்கம் பண்ணினார்கள். பேதுரு எழுப்பி பிரசங்கம் பண்றான். பரிசுத்த ஆவியின் நிறைவை அவன் பெற்றவன் பேசின போது அந்த வார்த்தைகள் கேட்ட ஜனங்களுடைய உள்ளத்துல வல்லமையாக கிரியை செய்தது. அவன் சொல்றாங்க, நாங்க என்ன செய்யணும், இருதயத்தில் குத்தப்பட்டவளாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது பேதுரு தெளிவா சொல்றான், மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் அதாவது வேதம் சொல்லுகிறபடி பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்தாவினால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்துல பரிசுத்தாவின் வரம்னு சொன்ன உடனே சிலர் இன்னைக்கு அது எல்லாருக்குரியது அல்ல, அது ஒரு வரம் எல்லாருக்குரியதுல இருந்தெல்லாம் பேசுகிறார். ஆனால் இந்த வசனத்தின்படி தெளிவாய் பார்க்கும்போது பேதுரு தெளிவா சொல்றான், மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று தெளிவாக பேசுகிறார். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை 1976ஆம் ஆண்டில் என்னை அபிஷேகித்தார். நான் என்னுடைய 18வது வயதிலே நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய பெற்றோர்கள் ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியம் செய்தார்கள். ஒரு ஊழியக்காரருக்கு மகனாக பிறந்தாலும் என்னுடைய 18வது வயது வரை என்னுடைய வாழ்க்கையில் நான் அபிஷேகம் பெறாமல் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் என்னை ஒரு சகோதரர் என்னை கூட்டிக் கொண்டு போய் அபிஷேகத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்களை அடியரை நிரப்பினார். தேவ பிள்ளைகளே,
இது எல்லாருக்கும் உரியது. ஆண்டவர் சொல்லும்போது, நான் அந்த யோவேல் சொன்ன தீர்க்கதரிசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுது மாம்சமான யாவர் மேலும் சொல்றார். மாம்சமான யாவர்னு சொல்லும்போது அதுல அவன் எந்த தேசத்தை உடையவனாக இருக்கலாம், சேர்ந்தவனாக இருக்கலாம், அல்லது எந்த மொழி பேசுகிறவனாக இருக்கலாம், அல்லது அவன் வெள்ளைக்காரனாக இருக்கலாம், அல்லது கருப்பராக இருக்கலாம், நம்மளை போல வேறு கலரில் மிடில் ப்ரௌன் கலரில் இருக்கலாம், அல்லது கலரோ தேசமோ மொழியோ எதுவும் அதில் அதாவது எதுவும் பிரிக்க முடியாது. அங்கே சொல்லப்படுது மாம்சமான யாவர் மேலும் என்று சொல்லப்படுது. மாம்சம் இல்லாத ஆட்களே கிடையாது. எல்லாருக்கும் மாம்சம் இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் அதிகம் இருக்கும், என்னை மாதிரி சிலருக்கு கொஞ்சம் குறையா இருக்கும். எல்லாரையும் ஆண்டவர் தம்முடைய ஆவியினால அவர் நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அதாவது ஆண்டவர் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமல்ல, அவர் சிறு பிள்ளைகளுக்கு, உங்கள் குமாரர் குமாரத்திகள்னு சொல்றார், வாலிபர்கள் மூப்பர்கள் சொல்லுகிறார், ஊழியக்காரிகள் மேல் என்று சொல்றார். எல்லார் மீது கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்ற வல்லவராக இருக்கிறார். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளில், இந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் அநேகர் அபிஷேகம் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் ஊற்றப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி உண்டாகிறது. நான் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று செய்தியை கேட்டாலும் கூட சீஷர்களுக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் நாம் பார்க்கிறோம், அவர் பரிசுத்த ஆவியை பெற்ற போது அவன் எல்லாருக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சு. அவன் சொல்ல, பேதுரு 11 கூட நிற்கிறான்னு சொன்னா, அப்போ 11 பேர் தைரியம் கொண்டு பேதுரு பேசுவது பக்கத்தில் எல்லாரும் சாட்சியா நிற்கிறாங்க, தைரியமா சொல்ல. அது வரைக்கும் பயந்தவன் சொல்றாங்க, இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், நாங்கள் இதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அவங்க தைரியமா சொன்னாங்க. அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொல்ல பயந்து கொண்டிருந்தவர்கள் இப்படி தெளிவா சொல்றாங்க, நீங்கள் அவரை கொலை செய்தீங்கன்னு சொல்றாங்க. நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், நாங்கள் அதுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அது காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர்களுக்குள் வந்தபோது, அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட போது அவள் எல்லாரும் அவளுக்கு வல்லமையான ஊழியக்காரராய் மாறினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் தேவை. இன்றைக்கு பெந்தைக்கோஸ்தே சபைகளிலும் அபிஷேகம் பெறாத ஒரு கூட்டம் இன்னைக்கு நிறைய இருக்குது. இன்னைக்கு அபிஷேகம் பெறணும். எல்லாருக்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றினார். இந்த நாளில் நமக்கு அந்த அபிஷேகம் வேண்டும் என்று ஒவ்வொருவரும் வாஞ்சியுங்கள். அபிஷேகம் பெறாதவர்கள் யாராவது இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை தம்முடைய ஆவியினால நிச்சயமாகவே நிரப்புவார். வேதம் சொல்லும் போது நாம் பார்க்கிறோம், அதாவது லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கும் போது நிறைய காரியம் சொல்லப்பட்டது. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்றெல்லாம் சொல்லி, தேடுங்கள் அப்புறம் கண்டறிவு எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும்போது 13ஆம் வசனத்தில் லூக்கா 13 அந்த 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சொல்லும்போது இயேசுதாமே அதை சொல்றாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்படுது. பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டுகிறது. எனவே இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத யாரும் இருந்தாலும் நான் சொல்றேன், இயேசு சொன்ன வார்த்தை ஜீவன் உள்ளது. உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் நிரப்புவார். கொஞ்சம் சில காலம் ஒருவேளை தாமதித்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை அவர் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன இருக்கணும்னா, நமக்கு வாஞ்சை இருக்கணும், தாகம் இருக்கணும். அதைத்தான் இந்த வசனத்தை ஏற்கனவே நான் சொன்னேன். யோவான் 37:37 இயேசு சொல்றாரு, தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவுள் சொல்றார். தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஏசாயா 64:3 சொல்லுது, தாகம் மேல் தண்ணீரையும்
வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததின் மேல் என் ஆசீர்வாதத்தை, உன் சந்தானத்தின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்றார். இது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் ஆவியானது ஆவியை ஊற்றுகிறார். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், நம்முடைய சந்ததிக்கும் தேவன் ஆசீர்வாதம் தர்றார். அதான் அப்போஸ்தலர் 2 வாசிக்கும் போது சொல்லப்பட்டது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியின் நிறைவை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்குள் வரும்போது நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம பலன் அடைகிறோம். அப்போஸ்தலர் 1:8 சொல்லும்போது சொல்லப்படும், பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார். இந்த நாளில் தேவ பிள்ளைகளை உங்களை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பலனடைய வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்குள் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் மிக அவசியம். அவர்கள் பலனடைந்தார்கள், அவர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள், பலனடைந்து சாட்சிகளானார்கள். நாம் அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், அவன் எருசலேமில் மட்டும் அன்னைக்கு மட்டும் இல்லை, அது அப்படியே சுவிசேஷம் எங்கெல்லாம் போச்சு, யூதேயாவுக்கு போச்சு, சமாரியாவுக்கு போச்சு. முதல் நூற்றாண்டிலேயே அது உலகமெங்கும் போச்சு. அந்த முதல் நூற்றாண்டிலேயே கிபி 52 தோமா இந்தியாவுக்கு வந்துட்டார் சுவிசேஷம் அறிவிக்க. தெய்வ பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம், எதை நிமித்தம் நடந்ததுன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தான் முக்கியம். அந்த அபிஷேகம் தான் அவங்கள வழி நடத்தினதுன்னு நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொடுக்க தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது தாகத்தோடு கேட்க வேண்டும். இரண்டாவது நான் சொன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபம் பண்ணணும். எங்க அப்பா சில மாதத்துக்கு தான் மரித்தார்கள். அவர்கள் 90 வயது வரைக்கும் அவர்கள் இருந்து மரித்தார்கள். அவங்க 1949 இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அந்த வருஷத்திலேயே அவங்க பைபிள் காலேஜுக்கு போனாங்க. மதுரையில் உள்ள இப்பொழுது இருக்கிற தமிழ்நாடு வேதாம கல்லூரி என்று சொல்லப்படுவது அசம்சகர் வேதாம கல்லூரி, அந்த நாட்களில் தமிழ்நாடு வேத சாஸ்திர கலாசாலை இருந்தது, தமிழ் பைபிள் இன்ஸ்டிடியூட். அந்த சமயத்தில் எங்கள் அப்பா பைபிள் காலேஜுக்கு போன உடனே, அப்போ அங்கே பைபிள் ஸ்கூல் பிரின்சிபலாக இருந்தது பாஸ்டர் பெஞ்சமின் ஐயான்னு சொல்லுவாங்க. அவர் அந்த நாட்களில் பிரின்சிபலாக இருந்திருக்கிறார். அவர் அந்த முதல் நாள் போன நாளில் அந்த சேப்பலில் அவங்க எல்லாம் புதுசாக வந்து எல்லா மாணவர்களோடும் அவர் பேசும்போது அவர் சொன்னாராம், நீங்கள் ஊழியத்துக்கு அழைப்பு பெற்றிருக்கலாம், நீங்கள் இங்கே வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குற பாடங்களை நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க்குகள் வாங்கலாம், ஆனால் அதெல்லாம் முக்கியம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இருக்கணும். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் நீங்கள் 100க்கு 100 எல்லா சப்ஜெக்டில் வாங்கினாலும் அது பிரயோஜனமே கிடையாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் உங்களுடைய ஊழியத்தில் உங்களை வல்லமையுள்ளாக மாற்றும் என்று அவர் சொன்னாராம். எங்கள் அப்பா அப்போ போகும்போது பைபிள் ஸ்கூலில் அவங்க போகிற அந்த நாளில் அபிஷேகம் பெறலை. ஆனால் அன்றிலிருந்து அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாம், ஆண்டவரே, நான் இனிமேல் நான் வேறு எதற்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் பரிசுத்த ஆவிக்காகத்தான் நான் ஜெபம் பண்ணுவேன், வேறு எதற்காக ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அவளை அந்த நாள்லேருந்து அவங்க அபிஷேகத்துக்காகவே ஜெபம் பண்ணாங்களாம். கிளாஸ் ரூமில் போனால் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் டீச்சர்ஸ் வந்த உடனே ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அப்படி எல்லாரும் கிளாஸ், ஆண்டவர் இந்த கிளாஸ் ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது எங்கள் அப்பா என்ன செய்வாங்க, ஆண்டவர் என்ன நீ அபிஷேகம் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்களாம். டைனிங் ஹாலுக்கு போய் சாப்பாட்டு நேரம் போகும்போது, காலை சாப்பாட்டுக்கு நேரம் போனாலும் எல்லாரும் சாப்பாட்டு ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னை இப்படி பரிசுத்த ஆவியால் நிரப்பும் என்று சொல்வார்களாம். மதியான சாப்பாட்டுக்கு போகும்போது சரி, இரவு சாப்பாட்டுக்கு போகும்போது சரி, எல்லா நேரமும் ஆண்டவரே என்னுடைய அபிஷேகம் என்று தான் கேட்டுக்கொண்டிருந்தாங்களாம். அவர்கள் ஜூன் மாதம், அவங்க 1949 ஜூன் மாதம் அவங்க வேதாம கல்லூரிக்கு போனாங்க. அந்த வருஷம் டிசம்பருக்குள்ளாகவே அவள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்களாம். அந்த நிரப்பப்பட்ட அந்த சமயத்திலிருந்து அந்த பெஞ்சமின் ஐயா முதல்வராயிருந்த அந்த பெஞ்சமின் ஐயாவோடு தினமும் இரவு 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் 1 மணி நேரம்
அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம் அந்த ஐயாவோடு சேர்ந்து. எங்கள் அப்பாவை அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர் ஒரு கட்டில் படுத்திருப்பாராம். கட்டிலுக்கு பக்கத்தில் எங்கள் அப்பா பாய் போட்டு படுத்திருப்பாங்களாம். ஆனால் அதுக்கு முன்னால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்களாம். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நான் அவரோடு இருந்ததுனால தான் அந்த பைபிள் ஸ்கூலுக்கு போன அந்த 6 அனுபவத்தில் அவரோடு நான் இருந்ததுனால நான் ஜெபிக்க நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் எங்கள் அப்பா மரிக்கிற காலம் வரைக்கும் டெய்லி காலையில் 3 மணி நேரம் அவங்க ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அவங்களுடைய ஓட்டத்தை வெற்றியோடு முடிக்க செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஏன் இதை சொல்றேன்னு சொன்னால், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுக்கு தாகம் இருக்கும். நான் வேற எதுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்க தைரியமாக அதற்காகவே ஜெபம்னால கர்த்தர் தாகத்தை பார்த்து அபிஷேகத்தை ஊற்றினார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த தாகம் நமக்குள்ளாக வரணும். அபிஷேகம் பெற்றுக்கொள்ள யாராக இருந்தாலும் உங்களுக்குள்ள தாகம் வரட்டும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அவள் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியாக நமக்குள் வரும்போது என்ன நடக்குன்னு சொன்னால், யோவான் 16 வாசிக்கிறோம். நிறைய வசனம் இருக்குது. இதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேற்றவாளன் உங்களிடத்தில் வருவது உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும் என்று யோவான் 16 சொல்றாரு. அதை சொல்லிவிட்டு சொல்றாரு, அவர் வரும்போது, அந்த பரிசுத்த ஆவி வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்திய ஆவியாக தேற்றவான் இடத்தில் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார்னு சொல்லப்படுது. இப்போ ஆவியானவர் நம்மை உணர்த்துகிற ஆவியானவர். நம்ம தவறு செய்யும்போது நம்மளை உணர்த்துகிறார். அதோடு மட்டுமல்ல, அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்வதற்கு அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு ஒரு ஆவியானவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படும் 1 யோவான் 2:27 சொல்லும்போது அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது என்று சொல்லப்பட்டது. ஆவியா நமக்குள்ள வந்து என்ன செய்றாரு? உணர்த்துகிறார், நடத்துகிறார். மாத்திரமல்ல, நமக்கு போதிக்கிற ஆவியானவர். வேத வசனங்களை நம்ம வாசிக்கும் போது சில காரியம் நமக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஆவியான் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பெந்தேகோஸ்தே நாளிலும் இந்த 2020 பெந்தேகோஸ்தே நாளிலும் பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் உங்களை அவர் நிரப்புவார். கர்த்தருக்காக வல்லமையான சாட்சியாய் எழும்பி வாழவும், கர்த்தருக்காக வல்லமையான ஊழியத்தை செய்யவும் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை அபிஷேகிப்பாராக. தலைவனை நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீர் இந்த பூமியில் ஊற்றப்பட்ட அந்த நாளை நான் நினைவு கூறுகிறோம். சுமார் 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீர் எருசலேமில் கூடியிருந்த அந்த மேல்வட்டத்தில் கூடியிருந்த 120 பேர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றினீர் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம். காலங்களிலே ஆண்டவருடைய ஆவியை இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவரே சபைகளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று வருகிற அனைவர் மீதும் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றிக்கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையை கேட்கிற அனைவர் மீதும் தம்முடைய ஆவியை கர்த்தர் ஊற்றுவீராக. ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய ஆவினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த பலனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு இந்த நாட்களில் உமக்கு சாட்சிகளாக வாழ கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாட்களில் சபைகள் இருக்கிற ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை, ஆண்கள், பெண்கள், வாலிபன், முதியோர் எல்லாரையும், எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள், குமாரர், குமாரத்திகள் யாவரையும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். எங்கள் தேசத்துல ஆண்டவரே, கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இந்த பட்டணத்துல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த மாவட்டத்திலும் இந்த தமிழ்நாட்டிலும் இந்திய தேசத்திலும் ஆண்டவரே பல கோடி மக்கள் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் உடைய ஆவியை கர்த்தர் ஊற்றும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் ஜனங்கள் மீது கர்த்தர் உடைய ஆவியை ஊற்றும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துல ஒரு பெரிய எழுப்பலை கர்த்தர் தாரும்.
இந்த வசனத்தை கேட்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகையின் நாள் வரை இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.